பிளைட் கம்பெனியை ஸ்டார்ட் பண்ண கதையை தெரிஞ்சுக்கிட்ட நமக்கு ஏன் நம்ம தமிழ்நாட்டுல ஸ்டார்ட் பண்ண ஒரு பிரைவேட் ஸ்பேஸ் கம்பெனியை பத்தி தெரியல. வெல்கம் டு நம்ம தமிழ்நாடு ஸ்டார்ட் அப் சீரிஸ். எப்படி தமிழ்நாட்டுல ஸ்டார்ட் பண்ண கம்பெனி இஸ்ரோ வரைக்கும் கொலாபரேட் பண்ணாங்கன்றத நான் சொல்றதுக்கு முன்னாடி ஃபியூச்சர்ல யூஸ்ஃபுல்லா இருக்க சேவ் பண்ணிக்கோங்க. கதை ஸ்டார்ட் ஆகிறது 2017ல. கதையோட ஹீரோஸான ஸ்ரீநாத் ரவிச்சந்திரன் அண்ட் மொயின் இவங்க டிஃபரெண்ட் ஃபீல்ட்ல இருந்தாலும் இவங்களை கனெக்ட் பண்ண ஒரு விஷயம் இவங்க ரெண்டு பேருக்கும் ஏரோஸ்பேஸ்ல இருந்த இன்ட்ரெஸ்ட் தான். ஃப்ரெண்ட்ஸ் ஆனதுக்கு அப்புறமா நிறைய டிஸ்கஸ் பண்றாங்க. அப்பதான் இவங்களுக்கு ஒரு ஐடியா வருது. அதுதான் இவங்க லைஃபையே சேஞ்ச் பண்ணுது. அதை பாக்குறதுக்கு முன்னாடி ஸ்மால் சேட்டலைட்ஸ் வித்தின் 2 வீக்ஸ் ஸ்பேஸுக்கு கொண்டு போய் சேர்க்கணும்ன்ற விஷனோட 2017ல சென்னையில தமிழ்நாட்டுல ஸ்டார்ட் பண்ண கம்பெனி தான் அக்னிகுல் காஸ்மாஸ். ஸ்டார்ட் பண்ண 5 வருஷத்திலேயே 3D டெக்னாலஜி மூலமா ராக்கெட் இன்ஜின்ஸ் பில்ட் பண்றதுல ஸ்டார்ட் பண்ணி டெஸ்டிங் அசம்பிளிங் சொல்லிட்டு நிறைய விஷயத்துல இன்வால்வ் ஆகுறாங்க. இது மூலமா நிறைய இன்வெஸ்டர்ஸ் அட்ராக்ட் பண்ணி ஃபியூச்சர் ப்ராஜெக்ட்ஸ்க்கு ஃபண்டிங்ஸ் வரது இல்லாம இவங்களுக்கு ரெகக்னேஷனும் ஹெவியா கிடைக்குது. அது எந்த அளவுக்கு இருந்துச்சுன்னா ஃபர்ஸ்ட் இந்தியன் பிரைவேட் கம்பெனி இஸ்ரோட கொலாபரேட் பண்ற அளவுக்கு இருந்துச்சு. பல கோடி ஏமாத்திட்டு போனவரோட பேரை தெரிஞ்சுக்கிட்ட நம்ம பல கோடி பேரோட கனவை நனவாகிட்டு இருக்கிறவங்களோட பேரை தெரிஞ்சுக்க மறந்துடுறோம். மத்தவங்க இதை பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நீங்க என்ன பண்ணணும்ன்றது உங்களுக்கு தெரியும்.